வணக்கம் உறவுகளே, மீண்டும் மற்றொரு உறவுகளின் சங்கமம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் நேரடியாக நிகழ்ச்சி தரப்பில் கலந்து கொள்ளும் நண்பர் மனோ மற்றும் கலையக நிகழ்ச்சி பொறுப்பில் இருக்கும் பாலசுரேஷ் ஆகியோரோடு சந்திப்பது என் டி ஜெகன். எமது வரலாற்றில் பதிந்துவிட்ட அல்லது சரித்திரத்தில் பதிவு செய்துவிட்ட முள்ளிவாய்க்கால் நினைவு நாள் தொடர்பாகவே நாம் இன்றும் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருக்கின்றோம். குறிப்பாக எமது ஈழத்தமிழர்களுடைய வரலாற்றிலும் சரி, இனி இடம்பெறப் போகின்ற ஈழத்தமிழர்களுடைய சரித்திரத்திலும் சரி, இந்த நாட்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு உறுதியான விடயமாகவே நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த விடயங்களையொட்டி நாம் எடுக்கின்ற போராட்டங்கள் அல்லது முன்னெடுக்கின்ற எமது தார்மீக வழி போராட்டங்கள் எந்த வகையில் எவ்வளவு தூரம் ஓர்மமாக இன்றைய கால சூழ்நிலையில் வேகமாக நாங்கள் இந்த சர்வதேச உலகின் மத்தியில் முன்னெடுக்கின்றோம் என்ற கேள்விதான் இன்று எல்லோர் மத்தியிலும் வியப்பாக பார்க்கப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. இந்த வகையில் மிக 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 முக்கியமாக இந்த முள்ளிவாய்க்கால் 18ஆம் தேதி வருகின்ற அற்புதமான எமது சரித்திரத்திலே சங்கமித்துவிட்ட இந்த நாளிலே மக்களுக்காக, எமது மரணித்த மக்களுக்காக மட்டுமல்ல, எமது தேசிய விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்த எமது மாவீரர்கள், போராளிகள் இவர்கள் அனைவருக்குமாக அவர்கள் ஒப்படைத்த இந்த போராட்டத்தை நாங்கள் இன்று வருகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவு நாளிலே 18ஆம் தேதி மிக பாரிய பேரணியாக பார்க்கப்படுகின்ற பிரித்தானிய தமிழர் பேரவையினால் ஒருங்கிணைக்கப்படுகின்ற முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 4ஆம் ஆண்டு இந்த மாபெரும் நினைவெழுச்சி பேரணி தொடர்பாக நாம் இன்றும் ஒரு பார்வையை செலுத்த இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் ஜிடிவியிலே பல நிகழ்ச்சிகளின் ஊடாக இதை கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நேற்றைய மாலை பொழுதிலும் வெளிச்சம் நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இன்றும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் இன்று கலந்து கொள்வதற்காக பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய மூத்த சிரேஷ்ட உறுப்பினர்களாக விளங்குபவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒருவர், நீங்கள் யாவரும் அறிந்தவர், எமது விடுதலை போராட்டத்தினுடைய மூத்த இளம் தலைவர்களில் ஒருவராக எம்மால் மதிக்கப்படுகின்றவரும், இன்று பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய முக்கிய சிரேஷ்ட உறுப்பினராகவும் பற்றாளராக விளங்கும் எங்கள் அன்புக்கும் மதிப்பும் உரிய திரு சத்யசீலன் அவர்களும், அடுத்து பற்றாளர்கள் மட்டுமல்ல, பற்றாளர் என்ற வரிசையில் மட்டுமல்ல, பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய மிக முக்கியமான உறுப்பினரும் சிறந்த எமது உணர்வெழுச்சியில் கலந்து கொள்பவருமாகிய திரு ஆர்முகம் அவர்களையும் அழைக்கின்றோம். வணக்கம் உங்கள் அன்புக்கும். வணக்கம். 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 அண்ணா, சொல்லுங்கள், இன்று இந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை இன்றைக்கு எதிரி இணைத்தது போல விடுதலை போராட்டத்தை, சுதந்திர போராட்ட வீரர்களை பயங்கரவாதிகளாக சித்தரித்து அவர்களை ஒழித்துவிட்டால் எமது விடுதலை போராட்டம் 2009 மே மாதத்துடன் அல்லது ஜூன் மாதத்துடன் நிறைவு பெற்றுவிடும் என்று கங்கணம் கட்டிய அந்த எதிரியினுடைய நிலையை முறியடித்து இன்று 4 ஆண்டுகளாக புலம்பெயர் மக்களினுடைய ஒப்படைத்த போராட்டம் இன்றைக்கு வீறு கொண்டு போய்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் மிக முக்கியமான ஒரு எழுச்சி பேரணியை நாங்கள் நடத்த வேண்டிய சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனுடைய கால அவசியத்தை ஒரு முறை உங்களிடம் எதிர்பார்க்கின்றோம். இன்று 4 வருடங்கள் சென்றுவிட்டது. முள்ளிவாய்க்கால் பேரவலம் நிகழ்ந்து அதனை பிரித்தானிய தமிழர் பேரவை ஒருங்கிணைத்து லண்டன் மாநகரிலே ஹைபாக் மாபிளாச் என்ற இடத்தில் இருந்து ஊர்வலமாக தொடங்கி மதியம் 1 மணிக்கு அந்த ஊர்வலம் 1 மணி தியாலம் அளவில் நடைபெற்று பிக்கடலி சர்க்கஸ் என்ற தொடருந்து நிலையத்திலே வந்து முடிவடைந்து அங்கு மாபெரும் கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. இந்த கூட்டத்திலே தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேச்சாளர்களும், தாயகத்தில் இருந்து கலந்து கொள்ளும் பேச்சாளர்களும், பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் உரையாற்ற இருக்கின்றார்கள். இதன் முக்கியத்துவத்தை நாங்கள் பின்னோக்கி சென்று பார்க்கும் பொழுது, அன்று திரு தளபதி சூசை அவர்கள் இறுதி நேரத்திலே ஒரு வானொலி மூலமாக பேட்டி எடுத்த ஒருவருக்கு அவர் அவலக்குலர் குரலாக, இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம், நீங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு பிரித்தானிய பாராளுமன்றத்துக்கு முன்பும் உலக நாடுகளில் உள்ள ஏனைய பாராளுமன்றங்களுக்கு முன்பும் மனித உரிமை அமைப்புகளின் களுக்கு முன்பும் எங்களது குரலை ஓங்கி உரத்து கொடுங்கள். நாங்கள் இங்கே ஒரு குறுகிய நிலப்பரப்புக்குள்ளே அடைக்கப்பட்டு இராணுவத்தினாலே எரிகுண்டுகள் என்ன
பெரும் செல்லடியாக பீரங்கி குண்டுகளாக மழை பொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலும் எமது வீரர்கள் துணிந்து எதிரியை முறியடிப்போம் என்று துணிந்து போராடிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த போராட்டத்திற்கு விளைவு என்ன என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். தமிழ் இனம் அன்றைய காலகட்டத்திலே போராட்டம் ஆரம்ப கட்டத்திலே இலங்கையில் இருந்துதான் தனது போராட்டத்தை நடத்தியது. அந்த போராட்டம் வலுப்பெற்று வருகின்ற காலங்களிலே புலம்பெயர் தேசங்களை நோக்கி மக்கள் வெளிவந்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் கையிலே இன்று இந்த போராட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாடுகளிலே எவ்வளவு தொகையான மக்கள் இருக்கின்றார்களோ அதுபோலத்தான் தமிழ் ஈழத்திலும் மக்கள் அதே தொகையினராகத்தான் இருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கின்ற ராஜதந்திர உறவுகள் மூலம் வெளிநாட்டில் உள்ள நாங்கள் ஒரு போரை நடத்துவோம் என்று, இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக நடத்துவோம் என்று இலங்கை அரசாங்கம் ஒரு பொழுதும் நினைத்திருக்க மாட்டாது. அங்கே நிலத்திலே அந்த போராட்டம் அளிக்கப்பட்டு விட்டாலும் புலம்பெயர்ந்த தேசங்களிலே அது எழுச்சி பெற்று வீறு நடை போடுகின்றது. இந்த வீறு நடையிலே தான் இந்த ஒரு அம்சமாக நாங்கள் முள்ளிவாய்க்கால் தினத்தை அனுஷ்டிக்கின்றோம். இந்த நினைவு நாளை முன்னெடுப்பதன் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு உலக நாடுகளுக்கும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். தமிழர்கள் அழித்தொழிக்கப்படவில்லை. ஈழத்திலே அவர்கள் உலகம் முழுக்க வாழ்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் தமது லட்சியமான தமிழீழத்தை நோக்கி இத்தகைய தினங்களிலே கொண்டு நடத்துவார்கள் என்பதை மட்டும் நான் இங்கே கூறி வைக்க விரும்புகின்றேன். உங்களுக்கு நன்றி. நன்றி சதீஸ்வரன் அண்ணா அவர்களே. திரு ஆர்முகம் அவர்களே, இன்றைக்கு அதாவது நான் ஏற்கனவே கூறியது போல அரசியல் வேலை திட்டம் என்பது மிக முக்கிய பங்காற்ற வேண்டிய தேவை எங்களோட மக்கள் மத்தியில் இருக்குது. இன்றைக்கு நாங்கள் நினைவுகூறும் மரணித்த மக்களையும் நமது பொதுமக்களையும் சகோதர சகோதரிகளையும் நமது விடுதலை போராளிகளையும் நாங்கள் நினைவுகூறுகின்ற அதே நேரம் அவர்களுக்கு வீர வணக்கங்கள் அல்லது அவர்களுக்கான வணக்க அஞ்சலிகள் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான வரலாற்று தேவை நம்மிடம் இருந்தாலும் இன்றைய கால சூழ்நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான பலவிதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கும் நாம் இதை சர்வதேச மக்கள் மத்தியில் கொண்டு போக வேண்டிய பெரிய ஒரு அரசியல் வேலை திட்டம் இருக்குது. இந்த அரசியல் வேலை திட்டத்தை நாங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் 4ஆம் ஆண்டு நினைவு நாளில் முன்னெடுக்க வேண்டிய அடுத்த ஒரு தேவை எங்களை தள்ளி இருக்குது. அந்த வகையில் இந்த 4ஆம் எண் பேரணியில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒன்று திரள வேண்டிய ஒரு அவசியத்தை நீங்கள் அடிக்கடி வலியுறுத்தி பாருங்கள். இதை மீண்டும் எப்படி பார்க்குறீங்கள்? வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம் நண்பர்கள் இருவருக்கும். நாம் இன்றி மிகவும் முக்கியமான வரலாற்று காலகட்டத்தில் இருக்கின்றோம். முள்ளிவாய்க்கால் சாம்பல் மேட்டிலிருந்து ஒரு கரித்துண்டு, அதுதான் பாலச்சந்திரன், 12 வயது குழந்தை பாலச்சந்திரன் கரித்துண்டு. அந்த கரித்துண்டில் தீப்பற்றி கொண்டது. அந்த தீப்பொறி சர்வதேசம் எங்கும் பரவிவிட்டது. அதுதான் விடுதலை தீ. அந்த விடுதலை தீயிலிருந்து இன்று சர்வதேசத்தில் உள்ள மனித உரிமை ஆய்வாளர்கள், பொது நிறுவனங்கள், ஐக்கிய நாடு சபையில் உள்ள சில அங்கத்தவர்கள் இதை தம்முடைய தவறவிட்ட, தாங்கள் அந்த மக்களை காப்பாற்ற தவறிவிட்டோம் என்ற கருத்தை ஒத்துக்கொண்டு இன்று அதை முன்னெடுத்து செல்ல முயற்சிக்கின்றார்கள். இதை நாம் உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் மகனிடமும் உண்டு. வரலாற்று கடமை, தார்மீக கடமை. அங்கே கொல்லப்பட்ட குழந்தைகள் பசிக்கு உணவின்றி வரிசையில் நின்ற பொழுது அந்த மக்கள் மீது குண்டு போட்டு, அந்த குழந்தைகள் மீது குண்டு போட்டு அளித்த இலங்கை அரசாங்கத்தின் கொடுமையை வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டியது தமிழ் மக்களுடைய
கடமை. ஆலயத்தில் சென்று எப்படி நாம் எமது வேண்டுதலை வேண்டுகின்றோமோ அதேபோல் இந்நிகழ்வில் வந்து நாம் இந்த சர்வதேசத்திடம் வேண்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். அங்கே சிங்கள அரசாங்கம் பாதுகாப்பு வலயம் என்று சொல்லிவிட்டு 3 தடவைகள் பாதுகாப்பு வலயங்களை சொல்லிவிட்டு அந்த இடங்களிலேயே குண்டு போட்டு சர்வதேச யுத்த விதிகளுக்கு மாறாக அந்த மக்களை அழித்தார்கள், திட்டமிட்டு அழித்தார்கள். இது அங்கே பாதுகாப்பு இப்போ தனியாக வன்னி மக்கள் என்று தான் நாம் கணக்கு வைக்கின்றோம். ஆனால் அங்கே வாழ்ந்தது வன்னி மக்கள் மட்டுமல்ல, மற்ற மாநிலங்களில் உள்ள மக்களும் அன்றைய இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் இருந்து தமக்கு பாதுகாப்பு வேண்டி வன்னி நிலப்பரப்பிலே குடியேறியிருந்தார்கள். அந்த மக்களும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த மக்களும் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெளிநாடுகளில் இருந்து சேவை செய்ய போயிருந்த மக்கள் அங்கே இருந்தார்கள். அவர்களுக்கும் கொடுமை இழைக்கப்பட்டிருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் நாம் எடுத்து இந்த சர்வதேசத்திடம் ஜனநாயக முறையில் எமது வரலாற்று கடமையை செய்ய நாம் ஒவ்வொருவரும் முன்வர வேண்டும். முள்ளிவாய்க்கால் நிகழ்வை நாம் தனிய ஒரு நிகழ்வாக மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் எமது விடுதலை நோக்கி அந்த மக்களும் அந்த போராளிகளும் தங்கள் தியாகங்களை எப்படி செய்து அந்த அடைய வேணும் என்று நினைத்தார்களோ அவர்களுடைய அந்த கடமையை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஜனநாயக முறையில் செல்ல வேண்டிய காலகட்டம் இன்றைய காலகட்டம். இதை நாங்கள் தவறவிடக்கூடாது. இதில் 2 விடயங்கள் இன்னும் இருக்கிறது. என்னென்று சொன்னால், இன்றைக்கு நாம் இதை தவறவிட்டால் நாம் அதை திரும்ப எடுத்துக்கொள்வதற்கு ரொம்ப சிரமப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். பொது நலவாய நாடுகளின் மகாநாடு இலங்கையில் நடக்க இருக்கிறது. அந்த மகாநாட்டுக்கு அவர் இந்த மக்களை இந்த பிரதிகளை அழைத்து அவர் எங்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அந்த இலங்கை அரசாங்கம் செய்யும். அதாவது கடைசியாக நடந்த ஐக்கிய நாடு சபையில் 22 நாடுகள் எங்களுக்கு ஆதரவாக அங்கே ஒரு மனித உரிமை மீறல்கள் நடந்த ஏற்றுக்கொண்டு இருந்தன. ஆனால் அந்த நாடுகளை அவர்கள் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாகும். அந்த மகாநாடு அங்கே நடக்குமானால், ஆனால் அந்த மகாநாட்டை நாம் அங்கு நடக்காமல் அந்த இடத்தை மாற்றும்படி இந்த நாடுகளிடம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த பிரித்தானியா தான் அதுக்கு தலைமை தாங்கும் ஒரு நாடாக இருக்கிறபடியால் இந்த பிரித்தானியாவுக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கிறது. ஈழம் ஒரு இறைமை உள்ள நாடாக இருந்தது. அந்த இறைமை உள்ள நாட்டை அடிமைப்படுத்திய பிரித்தானியா அந்த அடிமைத்தனத்தை சிங்களவனிடம் ஒப்படைத்து விட்டு வந்தது. எங்களுக்கு எங்களுடைய இறைமையை திருப்பி தரவில்லை. ஆகவே இந்த பிரித்தானியாவுக்கு ஒரு வரலாற்று கடமை இருக்கிறது. எங்களை அடிமைப்படுத்தியதை மற்றவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டு எங்களுக்கு அடிமையாகவே விட்டுட்டு வந்திருக்கின்றார்கள். அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது இந்த பிரித்தானியா அரசுடைய கடமை. இதை நாம் வற்புறுத்த வேண்டும். இதை எடுத்து நாங்கள் செயல்படுத்தும் வழியில் அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். எமது பிரச்சனைகளை இந்த மக்களுக்கும், இந்த சர்வதேச மக்களுக்கும், சர்வதேச ஊடகங்களுக்கும், இந்த அரசியல் தலைவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டியது எங்களுடைய கடமை. அங்கே நடந்த கொடுமைகள் இன்று அங்கே புனர்வாழ்வு செய்வதாக கூறிக்கொண்டு இராணுவம் போக்குவரத்துக்காகத்தான் அந்த பாதைகள் பெரிதாக போடுகிறார்களே ஒழிய தமிழ் மக்களின் நலன் கருதி அல்ல. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இராணுவ பெரிய வாகனங்கள் அங்கே போய் வருவதற்கும் சிங்கள மக்களை அங்கே குடியேற்றுவதற்கும் வசதியாகத்தான் அந்த பாதைகள் போட்டு கொடுக்கப்படுகிறது. தமிழ் மக்கள் மீது கருணை கொண்டு அல்ல. இதை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் விழிப்புடனும் எழுச்சியுடனும் இருந்தால்தான் நாங்கள் புரட்சி செய்யக்கூடிய சக்தி எங்களிடம் உருவாகும். நாம் இதை உணர்ந்து செயல்பட வேண்டிய காலகட்டம் இன்று. இதை நாம் தவறவிடக்கூடாது. இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு அந்த மக்களுக்கு செய்கிற அஞ்சலி மட்டுமல்ல, அந்த மாவீரர்களுக்கு செய்கிற அஞ்சலி மட்டுமில்லை, அங்கே துன்பப்படும் ஒவ்வொரு தமிழ் மக்களையும் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க, அந்த அடிமைப்படுத்த மண்ணை மீட்பதற்காக நாம் செய்ய வேண்டிய வரலாற்று கடமை. இந்த கடமையை நாம் செய்யாது விட்டால் நாமும் ஒரு துரோகம் செய்தவர்களாகத்தான் இருப்போம். தமிழ் தாக்கி தயவு செய்து நாம் அனைவரும் 18ஆம் தேதி
பிற்பகல் 1 மணிக்கு காய்பாக்கில் உள்ள நோர்த் கரிய ரைஃப் என்ற இடத்தில் ஒன்று கூடுவோம். சர்வதேசத்துக்கும் மனித உரிமை ஆய்வாளர்களுக்கும் சர்வதேச ஊடகங்களுக்கும் எங்கள் பிரச்சனையை எடுத்து செல்ல வேண்டும். அவர்கள் எங்கள் பிரச்சனையை முன்னுக்கு கொண்டு வந்து ஐக்கிய நாடு சபையிலோ அல்லது காமன்வெல்த் மகாநாட்டிலோ அதை வேறு இடத்தில் நடத்துவதன் மூலம் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவர்கள் செய்ய நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இதிலிருந்து நாம் தவறக்கூடாது. தயவு செய்து இதை கேட்கும் அனைவரும் உங்களுடைய உறவினர் அல்லது அயல் வீட்டவர்கள் அல்ல வேற்றின மக்களை அந்த எங்களுடைய ஆர்ப்பாட்டத்துக்கு கூட்டிக் கொண்டு வருவது, எங்களுடைய பிரச்சனைகளை அவர்களுக்கு எடுத்து விளக்கி அவர்களை எங்களுடன் சேர்ந்து எங்களுடைய மண்மீட்புக்கு அந்த மக்களின் துன்பத்தை போக்குவதற்கு அங்கே நடக்கும் சிங்கள குடியேற்றத்தை தடுப்பதற்கு இன்னொரு விடயம். அந்த சிங்கள குடியேற்றம் என்று சொல்லும் பொழுது நான் ஒன்றை எனக்கு நினைவு வருகின்றது. நான் இலங்கையில் இருந்த காலத்தில் மலையகத்தில் இருந்து மக்கள் நான் கொழும்பில் வந்து யாழ்தவி நிற்கிற நேரம் தான் மன்னாருக்கு போவதற்கு ரயின் நிற்கும். அங்கே அந்த காலத்தில் மலையகத்திலிருந்து மக்களை வெளியேற்றினார்கள். அந்த மக்கள் விட்ட ஓலம் இன்றும் எனக்கு இதயத்தில் ஒரு வலியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் தகப்பன் தாய் இங்கிருக்க பிள்ளைகளை இந்தியாவுக்கு அனுப்பினார்கள். பிள்ளைகள் இங்கே இருக்க பெற்றோரை அனுப்பினார்கள். அந்த கொடுமையை அந்த மக்கள் அந்த காலத்தில் அது ஒரு பெரிய ஒரு பாதிக்கக்கூடிய அந்த மக்களை ஒரு நிகழ்வாக இருந்தது. எனது இதயத்தில் இன்றும் அந்த ஓலங்கள் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறது. இன்று சிங்கள மக்கள் அந்த 100 வருடங்களாக 200 வருடங்களாக அந்த மக்கள் அங்கே வாழ்ந்தவர்களுக்கு அங்கே வாழ முடியாத நிலை என்று சொன்னால், இன்று 1948க்கு பின்பு குடியேறும் சிங்கள இலங்கை அரசாங்கத்தால் திட்டமிட்டு குடியேற்றப்படும் அந்த மக்கள் தமிழ் நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டிய இதை நாங்கள் ஐக்கிய நாடு சபைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அந்த மக்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு தமிழ் மக்களுடைய நிலங்கள் தமிழ் மக்களிடமே ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதை நாம் இந்த ஐக்கிய நாடு சபையில் வலியுறுத்தி கூற வேண்டும். இந்த சர்வதேசத்துக்கு எடுத்து கூற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும்படி, அதாவது லண்டனில் கைபாக்கில் நடக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து உங்களுடைய வரலாற்று கடமையை தார்மீக கடமையை செய்யும்படி தாழ்மையுடன் வேண்டுகின்றேன். நன்றி. நன்றி திரு ஆறுமுகம் அவர்களே. இப்பொழுது ஜெர்மனியிலிருந்து நீண்ட நேரமாக ஒரு உறவு இணைந்திருப்பதாக அறிகின்றோம். அழைத்துக் கொள்வோம். வணக்கம். 000 வணக்கம். ஹலோ, இணைப்பில் நிற்கிறீர்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம். நான் ரமேஸ்வரன், ஜெர்மனிலிருந்து. நான் ஒரு அரசியல் மாணவனாக இருந்தேன். ஆகவே இந்த நிகழ்வு சம்பந்தமாக மிக முக்கியமான சில தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய சந்தர்ப்பமாக இதை கருதுகிறேன். ஆகவே தயவு செய்து அதற்குரிய வாய்ப்பை தருங்கள். நிச்சயமாக. நன்றி. இங்கே அவர் குறிப்பிட்டது போல இங்கிலாந்துக்குரிய கடமைப்பாடு என்கிற விஷயத்தை சொல்லியிருந்தார். 1910ஆம் ஆண்டு 1வது மேனிங் அரசியல் யாப்பிலே பிரதிநிதித்துவம் என்ற வகையிலே இலங்கை குறிப்பிடப்பட்டது. அதற்கு பிறகு 1917 31ஆம் ஆண்டு டொனமூர் அரசியல் யாப்பு 47 ஒரு வினாடிகள் பொறுத்துக்கொள்ளும். மனோ, இந்த ஒலியை ஒரு சீர் செய்யுங்கள் தயவு செய்து. சரி, தொடருங்கள். நீங்கள் தொடருங்கள். நன்றி. நான் நினைக்கிறேன் உங்களோட ஒளிவாங்க அல்லது இங்கே உள்ள பாக்ஸில் பாருங்க மனோ, இங்கே உள்ள பாக்ஸை ஒரு முறை அருகாமையில் பார்த்து செய்யுங்க. சரி, கதை நீங்கள் சொல்லுங்கள், உரையாடுங்கள். 1947ஆம் ஆண்டுக்கு பிறகு சிங்களவர்களிடம் விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் மூலமாக தமிழருடைய உரிமைகள், முஸ்லிம்களுடைய உரிமைகள், பரங்கியர்களுடைய உரிமையான சிறுபான்மையினுடைய உரிமைகள் மொத்தமாக கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்றைக்கு நாங்கள் எங்களிடம் தயங்காமல் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் அவர்களுடைய இந்த முறைமைகள் தான் இன்று வரை இலங்கை சோசியலிச ஜனநாயக குடியரசினுடைய யாப்புகளிலும் இருக்கக்கூடிய சரத்துக்கள் அமைந்திருக்கிறது. இதை தாண்டி இன்று முள்ளிவாய்க்காலுடைய நிலைமைகளை நாங்கள் ஆய்ந்து பார்க்க வேண்டும். முள்ளிவாய்க்காலில் உண்மையிலேயே அந்த கடைசி நேரங்கள் என்பது இன்னும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சம்பந்தமான விடயங்களை
நான் ஓரளவு கணித்ததன் அடிப்படையில் இதை சொல்லுகிறேன். இலங்கையிலே இந்த போர் சூழலிலே அவர்கள் சொல்லியிருந்தார்கள் 24 மணி நேரங்களிலே இந்த விடுதலை புலிகளுடைய முப்படைகளும் நிர்மூலமாக்கப்பட்டு அங்கு அவர்கள் கைப்பற்றுகின்ற அந்த அறைகூவல் விடுக்கப்பட்டது. இந்த விடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் இலங்கையினுடைய ஜனாதிபதி அவசரமாக ஜோர்தானுக்கு விஜயம் செய்திருப்பது எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். இந்த ஜோர்தானுடைய விஜயம் என்பது இலங்கை ஜனாதிபதியை இந்த குற்றவியலிலிருந்து தப்ப வைக்கக்கூடிய ஒரு யுக்தி முறையாகவே என்னால் நோக்கப்பட்டது. அதாவது கோத்தபாய ராஜபக்ச அங்கு அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்த நேரத்தில் அவருடைய பணிப்பின் பேரில் இந்த போரினுடைய கடைசி நேர இருக்கின்ற நேரத்தில் ஜனாதிபதியை இந்த விடயத்திலே தப்ப வைப்பதற்காக அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பியிருந்தார்கள். பிறகு யுத்தம் முடிந்ததற்கு பிறகு அவர் இலங்கை மண்ணை முத்தமிட்டு இந்த யுத்த கொண்டாட்டங்களில் பங்கேற்பதற்கு திரும்பவும் வந்தார். ஜோர்தானுக்கும் எங்களுக்கும் இடையிலே எந்த வகையிலும் அரசியல் ரீதியான மிக புரிந்துணர்வுகளோ அல்லது தேவைப்பாடுகளோ இல்லாத ஒரு விஜயமாக இருந்தது. தேயிலை ஏற்றுமதியில் ஓரளவுக்கு நாங்கள் அவர்களோடு பங்கெடுத்தினாலும் கூட எந்த விதத்திலும் அவசியப்படாத ஒன்று உள்நாட்டிலே மிகப்பெரிய போர் சூழலிலே ஜனாதிபதி விடுத்து சென்றது. போருக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு எமது நாட்டுக்கு விஜயம் செய்திருந்த மிகப்பெரிய தலைவராக அரபு நாடுகளிலே கொல்லப்படுகிற, அதுவும் அமெரிக்காவுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய ஈரானுடைய மிக உயர் தலைவர் வருகிற பொழுது செங்கம்பலம் விதித்து அவர்கள் ஒரு வரவேற்பை செய்திருந்தார்கள். இந்த வரவேற்பு எதற்காக நடந்தது என்பதை நாங்கள் ஒருமுறை கேட்டுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஐநாவினாலே ஈரானிலே இருந்த அங்கே அமைக்கப்பட்டிருந்த அந்த ஆயுத கிடங்குகளிலே விஷவாயுக்கள் போன்றவை எல்லாம் தயாரிக்கப்படுவதாக அங்கு அனுமானிக்கப்பட்டதற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை ஏற்பட்டிருந்த ஈரானுடைய நிலைமைகள் சீர் செய்யப்படுவதற்காக கொஞ்சம் காலத்திற்கு பிறகு ஐநாவுடைய பிரதிநிதிகள் அங்கு ஆய்வு செய்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தப்பித்துக் கொண்டாலும் அவர்களுடைய பரிச்சயமாக அதை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு இடம், ஒரு பாதுகாப்பான இடம் தேவைப்பட்டிருந்திருக்க வேண்டும். அந்த வகையிலே இலங்கையினுடைய அந்த போர் சூழலை பயன்படுத்தி இந்தியாவுக்கு எம்மிடம் இருந்த ஒரு எதிர்ப்பு தன்மைகளையும் பயன்படுத்தி சீனாவினுடைய துணையோடு இன்னும் இருக்கக்கூடிய சில அமெரிக்க எதிர்ப்பு துணைகளோடு கூடி ஈரான் தன்னுடைய ஆய்வுகளை இலங்கை மண்ணில் எங்களுடைய மக்களுடைய குருதிகளை இல்லாமல் செய்திருக்க வேண்டும் என்பதில் ஆணித்தனமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் யுத்தத்துக்கு முன்பு இலங்கைக்கு வந்த மிகப்பெரிய தலைவர், அதுவும் உலகம் வேண்டப்படாத ஒரு தலைவராக இருந்த ஈரானுடைய பிரதமர் இலங்கைக்கு வரவேற்கப்பட்டு எல்லா பக்கங்களிலும் கொடிகள் ஏற்றப்பட்டு அவர்களை வரவேற்றிருந்ததை அறிவோம். அதற்கு பிறகுதான் எமக்கு அறிவு விடப்பட்டது ஒரு இத்தனை காலத்துக்குள் எங்களுடைய விடுதலை போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என்பதை. அதுவும் நடந்தது. அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு ஆய்வு, யுத்த குற்றமாக கருதப்படுகிற இந்த விஷ வாயுக்களை பயன்படுத்தி எம்முடைய இனத்தின் கடைசி நேர இந்த யுத்த தாக்குதல் நடைபெற்றிருந்தால் அங்கு உயிர்ச்சுவட்டி சான்றுகள், உயிரிய சான்றுகள் மூலமாக அவற்றை ஆய்வு செய்து எந்த வகையில் இவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஆனால் யுத்தம் நடைபெற்றது பூனகிரி பிரதேசத்தில் இராணுவ கிடங்கு ஒன்று எரிந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவலை விட்டிருந்தார்கள். அப்படி அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தகவல் ஏன் விடப்பட்டது என்பது பார்க்கிற பொழுது மிக ஒரு வாரத்துக்கு வரையில் இந்த கிடங்கு ஒன்று தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதாக சொன்னார்கள். அங்கு எல்லா எங்களுடைய எவிடன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சான்றுகளும் அளிக்கப்பட்டு அங்கு இறந்த இராணுவமும் கூட எங்களுடைய மக்களும் கூட அங்கு இருக்கக்கூடிய கால்நடைகளும் கூட எல்லாரும் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அல்லது அளிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை உறுதியாக நாம் நம்பலாம். இந்த வகையிலே இன்னொரு விஷயம் நக்கீரன் பத்திரிகையில் அந்த நேரத்தில் வந்திருந்தது. விடுதலை புலிகளுடைய கரும்புலிகள் தாக்குதலின் படி விடுதலை புலிகளுடைய தலைமைகள் தப்பிச் சென்றதாக ஒரு தகவலை விட்டிருந்தார்கள். இதனுடைய வீரச்சாவடைந்த கரும்புலிகளை அங்கே அடையாளப்படுத்தி சொல்லியிருந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இதை இலங்கை இராணுவம் மறுப்பதாக இல்லை. இலங்கையில் நடந்த அந்த இறுதி சூழலிலே நடந்த இராணுவத்தில் 3000 பேருக்கு மேல் இறந்தது உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய ஒரு உடலிலும் இதுவரை காலமும் இராணுவ மரியாதையின் மூலமாக அவர் செய்யவில்லை என்பதை இங்கு மிக நுண்ணியமாக நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அப்படியானால் அவர்களுடைய உடல்கள் எப்படி, எங்கு காணாமல் போயின என்பதற்கு சம்பந்தமான விடயங்களை இன்னும் ஆய்வு செய்யப்படவில்லை. சிங்களர்களாலோ தமிழர்களாலோ எந்த ஒரு மக்களாலோ ஆய்வு செய்யப்பட்ட அந்த மக்களும் கூட அந்த பூனகிரி பகுதியிலே எரிக்கப்பட்ட இடத்தில் தான்
எரிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவருடைய சுவடும் அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் இந்த கரும்புலிகள் தாக்குதல் என்ற இந்த விடயங்கள் கடைசி நேரத்தில் சொல்லப்படுவதன் காரணம், இராணுவம் இறந்ததற்கு ஒரு காரணத்தை சிங்களவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். அதனாலே இந்த இராணுவமும் இப்படியான சூழலில் இறந்திருப்பதை சிங்களம் ஏற்றுக்கொள்ளும் என்பதற்காக அந்த வகையான ஒரு சூழலை உருவாக்கி அவர்களையும் கூட அதே கிடங்கில் அதே அந்த இடத்திலே கொட்டி எரித்திருக்க வேண்டிய சாத்தியக்கூறு இருக்கிறது. உண்மையில நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் இன்றைய கால சூழ்நிலையில் இன்றைக்கு நாங்கள் அந்த போர்க்குற்ற விசாரணையை வலியுறுத்தி சர்வதேச ஒரு போர்க்குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்கு இவை நீங்கள் கூறுகின்ற விடயங்களை நாங்கள் தடயங்களாகவோ அல்லது ஆய்வுக்குரிய விடயங்களாகவோ நாங்கள் பயந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இருப்பினும் இன்று நாங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டிய இன்றைக்கு நீங்கள் கூறுகின்ற இந்த விடயங்கள் இதை போல கனவிதமான மனித உரிமை மீறல்கள் அல்லது சோடிக்கப்பட்ட விடயங்கள், நீங்கள் கூறுவது போல சோடிக்கப்பட்ட விடயங்கள், இராணுவம் செய்த அட்டூழியங்களை விடுதலை புலிகளின் மேல் போட்ட சாட்டியமை, இப்படி போன்ற பல விடயங்களை நீங்கள் கூறுகின்ற தகவல்களின் மூலமாக நமது மக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை ஒருபுறம் இருந்தாலும் நாங்கள் இன்றைய சூழ்நிலையில் நாங்கள் எதிர்வரும் பேரணி தொடர்பாக சற்று உரையாட வேண்டிய ஒரு கால தேவை இருப்பதனால் உங்களை நான் இத்துடன் நிறுத்திக் கொண்டு, ஒருவேளை தயவு செய்து நீங்கள் மீண்டும் ஒரு தடவை இதற்காக ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் அமைத்து முழுமையாக நாங்கள் உரையாடக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம் என்பதை உங்களுக்கு தாழ்மையாக தெரிய தருகின்றேன். தயவு செய்து உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை நீங்கள் நமக்கு தெரியப்படுத்துவீர்களானால் நாங்கள் உங்களுடன் நீண்ட நேரம் உரையாடி இந்த கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லலாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நிச்சயமாக அவர் ஒரு வரலாற்று ஆய்வு மாணவனாக இருக்கின்றபடியால் அவர் அன்றைய காலகட்டத்தில் நடந்த அநியாயங்களை, அதாவது இலங்கை அரசும் உலக அரசுகளும் சேர்ந்து அளித்த தன்மைகளை தெளிவாக விளக்கியிருந்தார். இது மேலும் ஆய்வுக்குட்பட வேண்டும். அவருடன் மேலும் தொடர்புகளை நாங்கள் ஏற்படுத்தி மேலும் தகவல்களை நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். எனவே உறவுகளை வருகின்ற ஏற்கனவே திரு ஆறுமுகம் அவர்கள் கூறியது போல 18ஆம் தேதி நாங்கள் இந்த வாரம் முழுவதுமே நாங்கள் ஒரு இறைவனை நோக்கி நாங்கள் விரதம் பிடித்து அந்த இறுதி நாளில் நாங்கள் ஆலயங்களுக்கு சென்று அதை எப்படி நாங்கள் அதை நேர்த்திக்கடனுடன் நிறைவேற்றுகின்றோமோ அதே போல்தான் இந்த வாரங்கள் இந்த மாதங்கள் முழுவதும் நாங்கள் நிறைவேற்றி இந்த 18ஆம் தேதி நாங்கள் சங்கமிக்கின்ற ஒரு நாள். எல்லாரும் எங்களுக்கு இன்றைக்கு ஒரு நாட்டை எடுத்துக்கொண்டால் ஒரு நாட்டில் நடக்கின்ற வரலாற்று சரித்திர பிரசித்தி பெற்ற நாளில் கொள்கை பேதங்கள், அவர்கள் இருக்கிற சமய பேதங்கள், வர்க்க பேதங்களை மறந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுடைய நாட்டை நிறுத்துவதற்காக, தங்களுடைய நாட்டில் குழி தோண்டி புதைத்த பல விடயங்களை கொண்டு வருவதற்காக அவர்கள் ஒன்று கூடுவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான கருத்து பேதங்களும் அங்கே இருக்காது ஒன்று கூடிய. அதே போன்ற நிலையை தான் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலில் கொண்டு வர வேண்டும். இந்த முள்ளிவாய்க்காலில் நாங்கள் சகலவிதமான மக்களும் எங்களோட கொள்கை பேதங்கள், கருத்து பேதங்கள், எங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு எங்களோட மக்களுக்காக, எங்களுடைய தேசிய விடுதலை போராட்ட வீரர்களுக்காக இன்றைக்கு நாங்கள் கலாச்சார சீரழிவிலும் மண்ணினாலும் காணிகளினாலும் நாங்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களோட காணிகள் நாளுக்கு நாள் பறிபோய் கொண்டிருக்குது. திரு ஆர்வம் அவர்கள் கூறியது போல நாங்கள் அங்கே சோடிக்கப்படுற தெருக்களும் சோடிக்கப்படுற கட்டிடங்களும் எங்களுக்காக இல்லை என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அங்கே போய் எங்களுடைய உறவினர்கள் திரும்பி வந்து அங்கே நாடுகள், எங்களுடைய நகரங்கள் நல்லாக இருக்கின்றன என்று சோடிக்கின்ற விடயங்களை நாங்கள் சிந்திக்க வேண்டும். என்ன நோக்கத்துக்காக அமைக்கப்படும்? எனவே நாங்கள் இவற்றை மொத்தமாக இன்றைக்கு ஒரு சரித்திர தேவை எங்கள் மேல் எழுந்திருக்கிறது. இந்த பேரணியை 2009 பேரணி போல நாங்கள் இன்னும் அதற்கு மேலாக வலுப்படுத்துவோம். அதான் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. எனவே வருகின்ற சனிக்கிழமை நாங்கள் 1 மணிக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், டியூப் ஸ்டேஷன் மாவ்லாஷ், இந்த மாவ்லாஷ் அருகாமையில் தான் இந்த இடம் அமைந்திருக்கிறது. ஹைட் பார்க், நார்த் கேரேஜ் டிரைவ். நீங்கள் அங்கே எல்லாரும் மக்கள் ஒன்று கூடுகின்ற இடத்தை நீங்கள் தென்படும். எல்லாரும் அதில் இறங்கி எல்லாரும் அதில் ஒன்று கூடி அதிலிருந்து ஆரம்பித்து இந்த ஒன்று கூடலை நாங்கள் நடத்தி இறுதியாக பல பிரமுகர்களுடைய பேச்சுக்கள் அடங்கிய மேடை நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. எனவே இந்த பேரணியை நாங்கள் முழுமையாக பயன்படுத்த தயாராகுவோம். 1 மணிக்கு நாங்கள் அங்கு செல்வதற்காக எங்களை நாங்கள் அர்ப்பணிப்போம். நல்ல காலம் ஒரு சனிக்கிழமையில் வந்திருக்குது. வேலை என்று சொல்வதற்கோ பள்ளிக்கூடங்கள் என்று சொல்வதற்கோ வாய்ப்புகள் குறைந்திருக்குது. எனவே நாங்கள் இதை பயன்படுத்தி எங்களுடைய குரலை உரக்க ஊர்மமாக சொல்ல நாங்கள் புறப்படுவோம். மேலதிக தொடர்புகளுக்கு நீங்கள் திரு ஆர்வம் அவர்களை தொலைபேசி இலக்கங்களை குறிப்பிட போறீர்களா? பிரித்தானிய தமிழர் பேரவையை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அவர்கள் ஒருங்கிணைக்கின்ற மிக முக்கியமான சரித்திர பணியை மேற்கொள்கிறார்களே ஒழிய இதில் ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் அல்லது ஈழத்தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அனைத்து அமைப்புகளும் எல்லா பதாகைகளையும் தாங்கியவாறு நாங்கள் அங்கு சென்று, பதாகைகள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாங்கள் எதிர்நோக்குகிற பிரச்சனைகளை மையப்படுத்திய பதாகைகளை நாங்கள் தாங்கியவாறு ஏந்தியவாறு நிற்போம். நான் 3 விடயங்கள் குறிப்பிட விரும்புகின்றேன். பிற மாநிலங்களிலிருந்து லியோபோல், பர்மிங்ஹாம், மான்செஸ்டர், பிரிஸ்டல் ஆகிய இடங்களிலிருந்து பேருந்துகள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. லியோபோலிலிருந்து வருபவர்கள், நான் குறிப்பிடுகிறேன் தொலைபேசி இலக்கத்தை 075 70165 259
பேர்மிங்கத்திலிருந்து வருபவர்களுக்கு 079-370-3912. மான்செஸ்டரிலிருந்து வருபவர்களுக்கு 078-76-70-5023. பிரிஸ்டலிலிருந்து வருபவர்களுக்கு 079-60-95-2919 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுடன் தொடர்பு கொண்டீர்களானால் உங்களுக்கு அந்த வசதிகளை செய்து தருவார்கள். அடுத்ததாக நான் கூற விரும்புவது, இங்கே உள்ள தமிழ் பாடசாலைகள் சனிக்கிழமைகளில் நடப்பது உண்டு சில இடங்களில். ஆனால் நாங்கள் சில இடங்களில் கதைத்து சில பாடசாலைகள் விடுமுறை விடுகின்றார்கள். அந்த மாணவர்களை அவர்கள் தங்களுடைய அந்த அடையாளங்களுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வைத்து அந்த மாணவர்களுக்கும் எமது நாட்டில் நடந்த கொடுமைகளை எடுத்து கூற ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆசிரியர்கள் செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன். அடுத்ததாக இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வில் அந்த யுத்த காலத்தில் காணாமல் போனவர்களுடைய புகைப்படங்கள் சரி, கொல்லப்பட்டவர்களுடைய புகைப்படங்களை சரி முன்னமே நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் அங்கே அஞ்சலிக்காக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய புகைப்படங்களை வைத்து அஞ்சலி செய்வதற்கு மக்கள் அஞ்சலி செய்வதற்கு தயவு செய்து உங்கள் உறவினரோ அல்லது உங்கள் நண்பர்களோ காணாமல் போயிருந்தால் அல்லது கொலை செய்யப்பட்டிருந்தால் அதன் விவரங்களை அது கீழுக்கு எழுதி அவருடைய பெயர், அந்த காணாமல் போன திகதி, மற்ற விவரங்களையும் எந்த இடத்தில் என்று தெரிந்தால் அந்த இடத்தையும் குறிப்பிட்டு தயவுசெய்து அந்த புகைப்படங்களையும் பிரித்தானிய தமிழர் பேரவையிடம் ஒப்படைப்பீர்கள் என்றால் மிகவும் உதவியாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது எங்களுக்காக அஞ்சலி செய்வதற்காக மட்டுமல்ல, சர்வதேச ஊடகங்கள் அங்கே வந்து சில வேளை அந்த விவரங்களை திரட்டுவார்கள். அப்போ அதற்கும் ஒரு உதவியாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். தயவு செய்து இதை நீங்கள் செயல்படுத்தும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நான் குறிப்பாக வரலாற்றோடு தான் சில சம்பவங்களை கூற வேண்டும். குறிப்பாக தமிழர்களில் இலங்கையிலே 1958, 1977, 1983 ஜூலை, கருப்பு ஜூலை என்று நாங்கள் கூறுவோம். இந்த காலகட்டங்களிலே சிங்கள பகுதிகளிலே வாழ்ந்த தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டு அவை இனப்படுகொலையாக வந்து கொண்டிருந்ததை நாங்கள் எல்லோரும் அறிவோம். 200, 300 என்று இருந்தது 3000ஆக 83 மக்கள் தொகை தமிழ் மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த காலகட்டங்களிலே சிங்களவர்களை தமிழர்கள் கொலை செய்தது என்று யாரும் எந்த உறுதியும் இல்லை. ஆனால் தமிழர்கள் தான் கொலை செய்யப்பட்டார்கள். இந்த நேரத்தில் இவர்கள் வடகிழக்கை நோக்கித்தான் கொலை செய்ய, ஏனையோர் பாதுகாப்பு கருதி வடகிழக்கை நோக்கித்தான் தம்முடைய தாயகம் அதுதான் என்று சொல்லி அந்த தாயகத்தை நோக்கி வந்தார்கள். ஆனால் முள்ளிவாய்க்கால் பேரழிவு என்பது, குறிப்பாக தர்ஸ்மன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையின்படி 40,000 மக்கள் அங்கே கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் மன்னார் ஆயர் ஜோசப் ஆண்டை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் 1,44,769 பேரை இன்னும் காணவில்லை என்று சொல்லி இவர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டி வேண்டும். இங்கே நாங்கள் இதை ஏன் குறிப்பிடுகின்றேன் என்றால், அன்று முள்ளிவாய்க்காலிலே வைத்து கொலை செய்யப்பட்ட மக்கள் அவர்கள் தாயகத்திலேயே கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் இன்று வடகிழக்கு மாகாணங்கள் கரையோர பகுதிகள் யாவற்றையும் படை பிரிவுகளில் முகாம்களை அமைத்து அந்த முகாம்களை சாட்டாக வைத்து சிங்கள மக்களை குடியேற்றுகின்றார்கள், பௌத்த பர்ணசாலைகளை தோற்றுவிக்கின்றார்கள். இவற்றை ஏன் அமைக்கின்றோம் என்று சொன்னால், தமிழர்கள் இனிமேலும் பொங்கி எழக்கூடாது, அவர்கள் தமது உரிமைக்காக
போராடக்கூடாது என்ற தொனிப்பொருளிலே அங்கே ஒரு ஆக்கிரமிப்பு போர், தமிழ் வடக்கு கிழக்கு தமிழ் பிரதேசங்கள் ஆக்கிரமிப்பு போரிலே அடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த அங்கே நாங்கள் இன்னும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவோமாக இருந்தால் முழு தமிழர்களுமே, ஈழத்தில் வாழ்கின்ற முழு தமிழர்களுமே அழிக்கப்படும் நிலை ஏற்படும். எனவே அதிலிருந்து நாங்கள் எமது மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதற்கான வழிமுறைகளை நாங்கள் இந்த உலக நாடுகளின் அமைப்புகளுடன் சேர்ந்து செயல்பட வேண்டும், அவர்களின் உதவிகளை நாட வேண்டும், அவர்களின் வாசல்களை தட்ட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி திரு சத்யசீலன் அவர்களே, திரு ஆறுமுகம் அவர்களே. உறவுகளை மேலதிக விவரங்களை நீங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையோடு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மே 18 மிக முக்கியமான நிகழ்வாக இந்த பேரணி விளங்குகிறது. 18ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 1 மணியிலிருந்து 5 மணி வரை ஆரம்பிக்கின்ற ஊர்வலம் இடம் மாபுலாஷ் என்ற நிலக்கீழ் தொடர்ந்து நிலையம். அந்த இடம் நார்த் கேரேஜ் டிரைவ், ஹை பார்க், W1C 1LX. அது போய் நிறைவு பெறுகின்றது 2 மணித்தியாலங்களில் வாட்டர்லோ பிளேஸ், வெஸ்ட்மின்ஸ்டர், SW1Y 4AU என்ற அதுக்குரிய டியூப் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும், பிக்கடலி சர்க்கஸ். இதற்கு பின்பு வரலாற்று சிறப்புமிக்க நல்ல நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. அதில் விளக்கங்கள், உரைகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த செய்திகளோடு மேலதிக தொடர்புகளுக்கு நீங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையை தொடர்பு கொள்ளுங்கள். இங்கு வருகை தந்த எமது மூத்த விடுதலையினுடைய இளம் தலைவராக விளங்கிய திரு சத்யசீலன் அண்ணா அவர்களுக்கும், எமது பெற்றாளர் பிரித்தானிய தமிழர் பேரவை சார்ந்த திரு ஆறுமுகம் அண்ணா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, இடைவெளியை தொடர்ந்து இன்னும் ஒரு நிகழ்வு இடம்பெற இருக்கிறது. இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி. நன்றி. வணக்கம்.